3 டேஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப ஷார்ட்டாக ஹேர் கட் பண்ணிவிட்டேன். இது எப்படி ஷெட் பண்ணணும், நம்ம ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஹேர் பேக் போட்டு ஹேர் வாஷ் பண்ணியிருந்தேன். அப்போ ட்ரையர் போட்டு அப்படியே சரி உங்களுக்கும் அந்த விஷயத்தை ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். ஸோ தலையை நல்லா காய வச்சேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் தான் ஹேர் வாஷ் பண்ணனால சளி பிடிச்சிருமேன்னு ட்ரையர் போட்டேன். நீங்கள் யாருமே வந்து அடிக்கடி ட்ரையர் யூஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே பஸ் போகிறதெல்லாம் பார்த்துட்டு தலையை இப்படி ஆட்டி ஆட்டி பார்த்தேன். கோழி மண்டை மாதிரியே இருந்துச்சு. ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் நல்லாயிருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இது இப்படி எடுத்து நான் போடும்போது பார்த்திங்கன்னா நிற்க மாட்டேங்குதுங்க. ஸோ அது வந்து ஷைனாகவும் இல்லை. இதுக்கு நான் என்ன பண்ணினேன் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஸோ இது எல்லாமே டெய்லியும் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா டெய்லியெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ நம்மளுக்கு எப்போல்லாம் வந்து ஹேர் வந்து ஃபிஷினஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அப்போ மட்டும் இதை ட்ரை பண்ணலாம். இந்த ஸ்ப்ரே தான் இது வந்து ஷைனிங்காக கொடுக்குற ஸ்ப்ரே. ஸோ இது வந்து நான் அப்படியே செட் பண்ணி பார்த்தேன் என்னோடய ஹேரில். ஸோ செம்மையாகவும் இருந்துச்சு. இப்போதைக்கு வந்து அந்த முடி வந்து ரொம்ப இதாக இருக்கிற மாதிரி இருந்தது வந்து எனக்கு அப்படியே கரெக்டாக செட்டும் ஆச்சு. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு சந்தோஷம், ஒரு ஹாப்பினஸ் வந்துச்சு. ஸோ கெரட்டின் ஸ்மூத்னிங், ஸ்ட்ரைட்னிங் இந்த மாதிரி பண்ணவங்க எல்லாத்துக்குமே இந்த ஸ்ப்ரே வந்து கொஞ்சம் ஓகேவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் வந்து ரேட் மட்டும் பார்த்திங்கன்னா இது 600 1000 இந்த மாதிரி தான் விற்கிறாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு பிராண்டடாக வாங்கி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் என்னோடய ஹேர் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அது உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணேன். ஸோ ஷார்ட்டாக இருந்த ஹேரும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஹேர் வாஷ் அந்த இதுக்கப்புறம் வந்து இப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இதுக்கப்புறம் வந்து நான் கிளிப்பு போட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது பிஃபோர் ஆஃப்டர்னு ஒன்று எடுத்திருக்கேன். அதுவுமே பாருங்கள். எனக்கு வந்து இந்த ஷார்ட் ஹேர் வந்து ஏன் இது பண்ணேன்னு பார்த்திங்கன்னா சம்மருக்காக இது பண்ணேன். ரெண்டாவது ஒரே மாதிரி கட் பண்ணாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக இதை பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வந்து நம்ம கிளிப்பு போட்டுருவோம். கிளிப்பை போட்டு ஃபைனல் அவுட்லுக் பார்த்துருவோம். எவ்வளோ ஒரு ஷைனாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இப்படியும் ஒரு கிளிப் குத்தலாம், இப்படியும் எடுக்கலாம். பயங்கர ஷைனாக இருந்துச்சு. ஸோ இது தினம் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் இப்போ தான் ட்ரை பண்ணியிருக்கேன். இது எப்படி இருக்குங்கிறது ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு நான் ரிவ்யூ கொடுக்குறேன். இப்போதைக்கு வந்து நான் கொடுக்க மாட்டேன். ஹேர் ஃபால் இருக்கா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன். ஸோ ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம கேட்ச் கிளிப் போட்டுட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம் பிஃபோர் ஆஃப்டர்நூன். ஸோ இவ்வளோ ஸ்மூத்தாகவும் இதாகவும் இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சா அப்படிங்கிறத சொல்லுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படிங்கிறதும் சொல்லுங்கள். ஸோ எல்லாத்துக்கும் டாட்டா, பாய் பாய். ஸோ நான் வந்து இதை ரொம்ப இது பண்ணி எடுத்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஓகேங்க, பாய்ங்க.